இந்த பிரத்யேகமான விளக்கப்பதிவிற்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ஒரு மிக முக்கியமான, அதே சமயம் ஏகப்பட்ட விவாதங்களை உருவாக்கின ஒரு நபரோட 16 வருஷ பயணத்தை பத்தி தான் ரொம்ப டீப்பா பார்க்க போறோம். அவர்தான் ஆச்சிமுத்து சங்கர். ஆனா இணைய உலகத்திலையும் சரி, மக்கள் மத்தியிலையும் சரி, இவரை சவுக்கு சங்கர் அப்படின்னு சொன்னாதான் பலருக்கும் தெரியும். சரி, நாம நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். ஒரு சாதாரண அரசு அலுவலக கிளார்க்கு இன்னைக்கு எப்படி பல கிரிமினல் வழக்குகளை சந்திக்கிற ஒரு சர்ச்சைக்குரிய டிஜிட்டல் மீடியா சாம்ராஜ்யத்தோட அதிபரா மாறினாரு. ஒரு தரப்பு இவரை ஊழல தோலுரிக்கிற விசிலூதி, அதாவது விசில் ப்ளோயர்னு கொண்டாடுறாங்க. ஆனா இன்னொரு தரப்போ இவரை வரம்புகளை மீறி மத்தவங்கள சீண்டி பார்க்கிற ஒரு நபர்னு குற்றம் சாட்டுறாங்க. இந்த முரண்பாடு எப்படி உருவாச்சு? இதை பத்தி பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. லஞ்ச ஒழிப்புத்துறை கிளார்க், சவுக்கு இணையதளத்தோட பிறப்பு, அவர் உருவாக்கின டிஜிட்டல் பிராண்ட், அவர் சந்திச்ச சட்ட சிக்கல்கள், அப்புறம் இதுல உச்சநீதிமன்றத்தோட தலையீடு, இப்படி இந்த 5 கட்டங்களா அவருடைய பயணத்தை நாம இப்போ ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல் பகுதி, லஞ்ச ஒழிப்புத்துறை கிளார்க். அவரோட ஆரம்ப காலத்துல லஞ்ச ஒழிப்பு மற்றும் ஊழல் தடுப்பு இயக்குநரகம்னு சொல்லப்படுற டிவிஏசில அவரோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு முதல்ல பார்ப்போம். இவருடைய அந்த டைம்லைனை பாருங்களேன், ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். 1991ல சவுக்கு சங்கர் அரசு பணியில சேர்றாரு. ஆனா 2008ல அவருடைய வேலைக்கு ஒரு பெரிய பிரேக் விழுது. அப்போ இருந்த தலைமைச் செயலாளரும் லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனரும் பேசின ஒரு ரகசிய தொலைபேசி உரையாடலை இவர் லீக் பண்ணிட்டாருன்னு ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. இதனால 2008 ஜூலை மாசம் ஐடி சட்டத்தின் கீழ் அவர் கைது செய்யப்படுறாரு. ஒரு நீண்ட சட்ட போராட்டத்துக்கு பிறகு ஒரு வழியா 2017ல தான் இந்த குற்றச்சாட்டுகள்ல இருந்து அவர் ரிலீஸ் ஆகுறாரு. விசாரணையில இருந்தப்போ அதிகாரிகள் தனக்கு எதிராக சாட்சி சொல்ல வற்புறுத்தி தன்னை 3rd டிகிரி டார்ச்சர் பண்ணதா சங்கர் குற்றம் சாட்டினாரு. ஆனா இந்த ஆடியோ கசிவு விவகாரம் அவரை பொதுமக்களுக்கு அடையாளப்படுத்தினது மட்டும் இல்லாம அவருக்கு ஒரு விசில் ப்ளோயர், அதாவது ஊழலை வெளிக்கொணர்பவர் அப்படிங்கிற ஒரு பெயரையும் வாங்கி கொடுத்துச்சு. சொல்லப்போனா அவருடைய அடுத்த கட்ட பயணத்துக்கு இதுதான் ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ்மெண்டா அமைஞ்சது. இரண்டாவது பகுதி, சவுக்கு பிறப்பு. இந்த வழக்கிலிருந்து விடுதலையானதும் அவருக்கு கிடைச்ச அந்த வெளிச்சத்தையும் உந்துதலையும் அவர் எப்படி ஒரு புது பிளாட்ஃபார்மா மாத்தினாரு அப்படிங்கிறது தான் இந்த கதையோட அடுத்த அதிரடி திருப்பம். சரியா, செப்டம்பர் 2010ல அவர் சவுக்கு அப்படிங்கிற ஒரு அனாமதேய இணையதளத்தை ஆரம்பிச்சாரு. அரசியல்வாதிகள், நீதிபதிகள், அப்புறம் பத்திரிகையாளர்கள் பண்ற ஊழல்களை அம்பலப்படுத்துறது தான் இதோட மெயின் அஜெண்டாவா இருந்துச்சு. ஆனா ஆரம்பத்துல இந்த வெப்சைட்ல எழுதுற கட்டுரைகளுக்கு யாரு பொறுப்புங்கிற எந்த டீட்டெயிலும் வெளிப்படையா இல்ல. இது அவர் மேல விழுந்த 2 முரண்பட்ட பிம்பங்களை ரொம்ப தெளிவா காட்டுது. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா 2G ஊழல் சம்பந்தமான ஆடியோ டேப்களை 3 நாளுக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ணி தமிழ்நாட்டோட ஜூலியன் அசாஞ்சேனும் ஊழல் எதிர்ப்பு போராளினும் சிலரால புகழப்பட்டாரு. ஆனா இன்னொரு பக்கமும் மத்தவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி ரொம்ப தரக்குறைவாவும் அருவருப்பாவும் எழுதி அவங்க நற்பேரை கெடுக்கிறாரே அப்படிங்கிற கடுமையான விமர்சனங்களும் அவர் மேல வைக்கப்பட்டுச்சு. இந்த முரண்பாடு 2014ல அதோட பீக்குக்கு போச்சுன்னே சொல்லலாம். ஒரு பிரபல செய்தி வாசிப்பாளர் தன் தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி சவுக்கு வெப்சைட்ல அவதூறா எழுதிட்டதா சொல்லி ஒரு கேஸ் போட்டாங்க. அப்போ சென்னை உயர்நீதிமன்றம் அந்த இணையதளத்தை முடக்க உத்தரவிட்டுச்சு. அந்த தீர்ப்புல நீதிபதிகள் இந்த வெப்சைட்ல இருக்கிற பதிவுகள் எல்லாமே ரொம்ப மோசமானவேனும் அச்சுக்கு கூட கொண்டு வர தகுதியற்றவேனும் ரொம்பவே கடுமையா விமர்சிச்சிருந்தாங்க. மூணாவது பகுதி, டிஜிட்டல் பிராண்ட் உருவாக்கம். நீதிமன்றம் தடையாணை கொடுத்து வெப்சைட்டை முடக்கினாலும் சங்கர் சும்மா உட்கார்ந்துடல. ரொம்ப வேகமா வளர்ந்து வந்துட்டு இருந்த டிஜிட்டல் மீடியா உலகத்துக்கு ஏத்தா மாதிரி அவர் தன்னை உடனே அப்டேட் பண்ணிக்கிட்டாரு. அவருடைய இந்த வளர்ச்சியை எப்படின்னு இங்க பாருங்க. பல முன்னணி யூடியூப் சேனல்கள்ல நடக்கிற இன்டர்வியூக்கள்ல ஒரு கெஸ்டா அவர் தொடர்ந்து கலந்துக்க ஆரம்பிச்சாரு. எந்த ஒளிவு மறைவும் இல்லாம அவர் பேசின விதம் அவருக்குன்னு ஒரு பெரிய ரசிகர் கூட்டத்தையே உருவாக்குச்சு. அதுக்கப்புறம் அவரே சொந்தமா ஒரு யூடியூப் சேனலையும் புது வெப்சைட்டையும் ஆரம்பிச்சு விளம்பரங்கள் மூலமாவும் பார்ட்னர்ஷிப்ஸ் மூலமாவும் ஒரு பெரிய டிஜிட்டல் பிராண்டாவே உருவெடுத்தாரு. நாலாவது பகுதி, சட்ட சிக்கல்கள். டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல அவர் பெரிய அளவுல ரீச் ஆனாலும் அவருடைய அந்த ஃபில்டர் இல்லாத அதிரடியான அரசியல் விமர்சனங்கள் அடுத்தடுத்த ஆட்சி காலங்கள்ல அவருக்கு ஏகப்பட்ட சட்ட நெருக்கடிகளை கொண்டு வந்துச்சு. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு டர்னிங் பாயிண்ட் என்னன்னா, 2022ல ஒரு யூடியூப் இன்டர்வியூல அவரு சொன்ன இந்த வார்த்தைகள் தான். நீதித்துறையை பத்தி அவர் வச்ச இந்த கடுமையான விமர்சனம் பெரிய அளவுல புயலை கிளப்புச்சு. இதோட விளைவா நீதிமன்ற அவமதிப்பு வழக்குல அவருக்கு 6 மாச கால சிறை தண்டனை கிடைச்சது. இதுக்கப்புறம் அவர் மேல குற்றச்சாட்டுகள் ஒன்னொன்னா வரிசை கட்டி நிக்க ஆரம்பிச்சுது. மே 2024ல பெண் போலீசார பத்தி அவதூறா பேசினதுக்காக கோயம்புத்தூர் போலீசால அவர் கைது செய்யப்பட்டாரு. அதுக்கப்புறம் அவர் மேல ரொம்ப கடுமையான குண்டர் சட்டமும் பாஞ்சுது. அது மட்டும் இல்லாம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் சம்பந்தமான ஒரு ஆவண மோசடி வழக்கு, அப்புறம் டிசம்பர் 2025ல மிரட்டி பணம் பறிக்கிறது, தாக்குதல் நடத்துறதுன்னு பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு கீழே அவர் அடுக்கடுக்கான வழக்குகளை ஃபேஸ் பண்ண வேண்டிய நிலைமை வந்துச்சு. வழக்குகளோட தொடர்ச்சி அங்கேயும் நிக்கலங்க.
அவருக்கு கொடுக்கப்பட்ட மருத்துவ இடைக்கால ஜாமீன் முடிஞ்சதுக்கு அப்புறமும் அவரை நீதிமன்றத்துல ஆஜராகாததால போலீஸோட தேடுதல் வேட்டை இன்னும் தீவிரமாச்சு. கடைசியா ஏப்ரல் 2026ல ஆந்திராவுல இருக்கிற ஒரு ஹோட்டல்ல அவர் பதுங்கியிருந்தப்போ ஒரு தனிப்பட போலீஸ் அவரை ட்ராக் பண்ணி திரும்பவும் அரெஸ்ட் பண்ணாங்க. 5வது பகுதி உச்சநீதிமன்றத்தோட தலையீடு. தமிழ்நாடு முழுக்க பல போலீஸ் ஸ்டேஷன்கள்ல வழக்குகள் குவிய ஆரம்பிச்சதால கடைசியில நாட்டோட உச்சபட்ச நீதிமன்றமே இந்த விவகாரத்துல தலையிட வேண்டிய ஒரு சூழல் உருவாயிடுச்சு. இந்த டேபிள் சுப்ரீம் கோர்ட்டோட நடவடிக்கைகளை ரொம்ப நீட்டா சம்மரைஸ் பண்ணுது பாருங்க. தன் மேல இருக்கிற எல்லா வழக்குகளையும் ரத்து செய்யணும்னு அவர் கேட்ட மனுவை உச்சநீதிமன்றம் நிராகரிச்சிருச்சு. ஆனா அதுக்கு பதிலா பல இடங்கள்ல சிதறி கிடக்கிற அவரோட வழக்குகளை எல்லாம் ஒன்னா இணைச்சு மே 2024 சைபர் கிரைம் வழக்க மெயின் வழக்கா வச்சு விசாரணையை வேகப்படுத்த உத்தரவு விட்டிருக்காங்க. இப்போதைக்கு அவர் புழல் சிறையில அடைக்கப்பட்டிருக்காரு. ஒருங்கிணைக்கப்பட்ட இந்த வழக்குகளோட விசாரணைய சங்கர் இப்போ எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்காரு. ஒரு சாதாரண அரசு ஊழியரை ஆரம்பிச்சு இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் பேசப்படுற இவருடைய இந்த பயணம் நமக்கு ஒரு பெரிய கேள்வியை எழுப்புது. இந்த டிஜிட்டல் யுகத்துல பொது நலனுக்காக உண்மையை வெளிப்படுத்துறதுக்கும் சட்டத்தை மீறி ஒருத்தரை சீன்றதுக்கும் இடையில இருக்கிற அந்த மில்லிய கோடு எது? அந்த கோட்டை யார் தீர்மானிக்கிறது? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த